ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 months ஆகுது. நான் என்ன ப்ராடக்ட் பண்ணுறேன்னா, ஸ்க்ரன்ச்சீஸ், பவுஸ், கிட்ஸ் பவ், டபுள் லேயர் பவ், அப்புறம் பிரிண்டட், அந்த மாதிரி நிறைய கேட்டகரி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் கேட்டேன். அப்போதைக்கு வெப்சைட்லாம் அவ்வளோவா டெவலப் பண்ணல. சரி, இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஷாப்பில் தான் கேட்டிருந்தேன். அவங்க எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் 80 ஸ்க்ரன்ச்சீஸ் அண்ட் பவுஸ் மிக்சடாக கொடுத்துருந்தேன். நல்லா சேல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மீஷோலேயும் லிங்க் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதனோட ப்ராசஸ் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லிங்க் ஓப்பன் பண்ணதோடவே ஆர்டர் வருமோ வராதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடவே நான் இருந்துட்டேன். மெட்டீரியல்ஸ்லாம் எதுவுமே வாங்கி வைக்கல, தேங்க்யூ கால்லாம் ரெடி பண்ணவே இல்லை. அப்புறம் நேற்று தான் ஆர்டர் வந்த அப்புறம் நேற்று என்னோடய ஹஸ்பண்டை ஷாப்புக்கு அனுப்பி பிரிண்ட் எடுக்க சொல்லி இந்த கவர்லாம் எங்கே கிடைக்கும்லாம் கேட்டு எல்லாமே ரெடி பண்ணேன். தேங்க்யூ கார்டும் முன்னாடியே ரெடி பண்ணலங்கிறதால நானே ஷீட்டில் எழுதி அது மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவ்வளோ நாள் யாராவது கேட்டாலோ, சும்மா தான் இருக்கியா, வீட்டில் தான் இருக்கியா அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிகிட்ருந்தேன், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் சடனாக ரொம்ப நாளாக நம்ம யோசிச்சுட்டே இருக்கோமோ, இன்னும் ஸ்டெப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சடனாக ஒரு நாள் தோணுச்சு. டக்குன்னு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தான் நான் அடுத்த ஸ்டெப்பு திங்க் பண்ணவே ஆரம்பித்தேன். எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. யாருக்குமே கிட்ஸ் இருக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஸ்டெப் எடுத்து முன்னாடி போகிறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக சமாளிச்சிடலாம். நான் எதுவுமே பண்ணாமலே இருந்திருந்தால் இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியாமலே இருந்திருக்கும். நிறைய ப்ராசஸ் இருக்குது. உடனே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அடுத்தடுத்து அது எப்படி, அதுக்கு என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரிலாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கெலாம் நிறையவே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ரொம்ப டைம் எடுத்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி முடிக்கவே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய கற்றுக்க நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது நம்ம பிஸ்னஸ் க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஃபேமிலி ரன் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு தன்னம்பிக்கை தானேங்க ரொம்ப முக்கியம். அது நம்மளை எப்பயுமே கைவிடாது. இப்போ நம்மளோட ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாமா? இம்போர்ட்டட் சாட்டனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். கிட்ஸ் பவ், ஸ்க்ரன்ச்சீஸ், ஸ்கார்ஃப் பவ்ஸ், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்னையோட பேக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.